Hey guys, welcome to your channel. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்போ எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதி, அதாவது எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். சரியா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட மெயிலையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஆர்ஆர்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணியிருப்பாங்க. சரியா? உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்றதையுமே சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மெயில் வந்துருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கைஸ், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல தான் இருக்கும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், சரியா, அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்தளவு உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கும். அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மெயிலை செக் பண்ணிக்கோங்க. மெயிலில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். சரியா? மொபைலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கிளியராக வந்து ப்ராப்பராக அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சா இமேஜை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். நீங்கள் அதில் எதை பார்க்கணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் பார்க்கணும். அப்ளிகேஷன் நம்பருமே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 18 தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் வந்து பண்ணிக்கக்கூடாது. அப்ளிகேஷன் நம்பரை இதில் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. யூஸ் பண்ணால் லாகின் ஆகாது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே 18 ஸ்டார்ட் ஆகுறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். சரி, எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து இருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ண விஷயம் தான். அது எங்கே எக்ஸாம் சென்டர் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து கிளியராக வந்து பார்த்துக்க முடியும். இது ஆல்ரெடி அப்டேட் ஆனதான் நம்ம சேனலில் கூட இந்த வீடியோ போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப்பில் மெனு இருக்கு இல்லையா, 3 மெனு இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரைட் சைட் பாட்டமில். சரியா? இப்போது எனக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவானி இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சி, திண்டுக்கல் NH ரோட், இது மாதிரி அட்ரஸில் இருக்குது. அண்ட் எக்ஸாம் என்ன டேட்டில் நடக்குது, என்ன டைம் நமக்குன்றதையுமே இதிலேயே வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே இதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மனோட சிக்னேச்சர், நம்ம சிக்னேச்சர் வந்து கிடையாது. சரியா? நம்ம சிக்னேச்சர் வந்து கிடையாது. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் சிக்னேச்சர். உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நேம் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த விஷயங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே கிளியராக இருக்கும். எக்ஸாம் என்ன ஷிஃப்ட்டில் நடக்குது, என்ன டைம் எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து என்ன நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அது இங்கே கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்த அதே ஃபோட்டோவை நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு தான். சரியா? அப்ளை பண்ணப்போ என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோவை. சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் விஷயந்தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதான் வந்து ப்ராசஸ். எக்ஸாம் சென்டர் போகிறப்ப மறக்காமல் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரியா? எக்ஸாம் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் எடுக்கலாம், இல்லை நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாம். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.